ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் உங்கள் அன்பு தொழிராஜி. இன்றைக்கி வந்துட்டு நவமளிகையோட லாஸ்ட் நாள் அப்டேட்டுங்க. இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நான் வந்துட்டு நேற்று கூட்டமாக இருந்துச்சு, பயங்கர கூட்டமாக இருந்தனால நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாலும் சவுண்டு கூட கேட்டிருக்காது. அதனால தான் என்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. காலையிலேருந்து எல்லாத்தோட மெசேஜும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ரிப்ளை வரலையே, லேட் ஆகுது, என்னாச்சு, டைம் இன்றைக்கி ராத்திரியோட முடிஞ்சிடுமேன்னு பயப்பட வேண்டாம். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன், சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஃபீல் பண்ணாதீங்க, அனுப்புன எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி சொல்லிடலாமே உங்ககிட்ட அப்படிங்கிறனால தான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தேங்க. தஞ்சாவூரில் காலை வச்சோன்னே எனக்கு ஐயாவோட ஞாபகம் தான் வந்துச்சு. நம்மளோட சித்தர் ஐயா குரு தான் ஞாபகம் வந்தாங்க. ஆனால் அவங்க நம்ம அவரோட பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது இல்லையா? இங்கே வந்துட்டு சிவனோட பர்மிஷனோட நம்ம உள்ளே போயாச்சு. ஐயோ அப்பா, அப்படி இருக்குங்க அந்த ராத்திரி நேரத்தில். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு 8 மணி அந்த டைம்லாம் நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா அந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும். நாங்கள் போய் சேரும்போது மணி 7 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்றமோ இல்லையோ, அந்த இடத்துல அங்கே உட்காந்து அந்த அமைதி, அந்த ராத்திரி நேரம், அந்த கோபுரத்தோட வெளிச்சம் கோபுரத்து மேலே படுறது, எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சீங்க, எப்படி கட்டுனீங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல கொடுத்துச்சு. அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்கள். அதாவது வீட்டில் இருந்தாலே எங்கேயாவது வெளியே போகலான்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு தோன்ற இடமே கோயிலுக்கு போகலான்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, எப்போ பாரு கோயிலுன்னு. அதாவது நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் போகிற இடம் கோயில் தான், ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போகிற இடம் கோயில் தானே. அதனால் கோயிலாக போகிறது ஒரு வேலையாக போச்சு. அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அப்புறம் வந்துட்டுங்க, நீங்கள் நவமூலிகைக்கு வந்து பெயர்கள் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர் என்னென்னு. புதுசாக வரவங்களுக்கு தெரியலைன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது. நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிடணும். அப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இன்றைக்கி 7 மணியோட டைமிங் வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அனுப்புகிற எல்லாத்தோட பேரும் நான் அனுப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். லேட்டாக அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த கோபுரம் பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குதுங்க. அந்த கோபுரத்து மேலே, அந்த கோபுரத்துக்கு நேராக அந்த வெளிச்சத்துலேருந்து மேலே பார்த்தா மேலே ஒரு ஸ்டார் தெரியுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்கவே. அந்த புறாலாம் பறக்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே போல் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் சிவனை பெருவுடையார் அவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஏன்னா நம்ம வீடியோ ஒரு 4 இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் தஞ்சாவூருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது. லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? போனோன்னே பாப்பாவை காமிச்சு, பாருங்கள் உங்கள் பேத்தியை அப்படின்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போனப்போ என் சின்ன பொண்ணு இதே கோயிலில் தொலைஞ்சு போய் எனக்கு கிடச்சது பயங்கரமான ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்றைக்கி பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க, கூட்டிகிட்டு போய் பாருங்கப்பா உங்கள் பேத்தியை, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சந்தோஷம் பார்த்துட்டு வந்தேங்க.